கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே உங்களை காண செய்த தேவனுக்கு கொடாக்கடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தின வார்த்தை நியாயம் செய்வார். ஆம்பிரியமானவர்களே, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வேன் என்று ஒரு ஆறுதலான செய்தியை நமக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து வேத வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். லூக்கா 18 அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றான். ஆம்பிரியமானவர்களே, சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று வெளிப்படுத்தின தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுக்கு ஒருவேளை சில வழக்குகளிலே, சில பிரச்சனைகளிலே எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, நியாயமில்லாமல் மற்றவர்கள் பேசுகிறார்கள், நான் சொல்லுவதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், இந்த விஷயத்திலே எனக்கு நீதி செய்ய யாருமே இல்லையா என்று அங்கலாய்க்கிறீர்களா? நம் தேவனிடத்திலிருந்து கூட எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட தேவனாகிய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்துதான் இந்த மாதத்திலே தேவன் சொல்லி இருக்கிறார், நிச்சயமாய் அவர்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாத தேவனா இருக்கிறபடினாலே உங்களுடைய சூழ்நிலைகள், வழக்குகள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே வைத்து அமர்ந்திருந்து காத்திருந்து செபிக்கும் போது நிச்சயமா இந்த மாதத்திலே அந்த காரியத்திலே உங்களுக்கு தேவன் நியாயம் செய்வதை, பதில் கொடுப்பதை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நியாயம் செய்கிற தேவனை குறித்து நாம் சிந்திக்கும் போது நியாயம் என்பதை குறித்து முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயம் என்றால் நீதி, சரியானது என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆங்கிலத்திலே ஃபேர்னஸ், ஜஸ்டிக், ரைட்னஸ் என்று சொல்லப்படுகிறது. நியாயங்களை விசாரிப்பதற்கு நியாயாதிபதிகளை தேவன் ஏற்படுத்தினார். இன்றைக்கு உலகத்துல நாம் பார்க்கிறது போல நீதிபதிகள் என்று சொல்லலாம். அந்த நியாயாதிபதிகள் என்ற சொல் ஷோப்தீம் என்ற எபிரேய சொல்லிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. நியாயம் செய்பவர்கள் என்று அர்த்தம். கிரேக்கிலும் லத்தீனும் இவ்வாறாகவே மொழிபெயர்க்கப்படுகிறது. அருமையான தேவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், நீதிபதிகள் இருந்தாலும், நியாயங்களை உண்மையாகவே நியாய விசாரணை செய்பவர் நம் தேவனாகிய கர்த்தர். அவரை குறித்துதான் வேதம் எழுதி இருக்கிறது. சங்கீதம் 9 அதிகாரம் 4வது வசனம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். ஆம்பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய வழக்கை நியாயம் தீர்த்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் என்று